வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அண்ட் ஈரான் வார்ல இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸ அமெரிக்கா உபயோகப்படுத்தினதாக சில தகவல் வந்துள்ளது. அதை பத்தி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னா, இது கம்ப்ளீட்லி வைரல் சோசியல் மீடியால வந்திருக்கிறத நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் a fake நியூஸ் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இன்ஃபேக்ட் the press information of bureau the social media rumors இந்தியன் ஏர்ஸ்பேஸ் யூஸ் பண்ணினத அமெரிக்காவும் நேற்றைய தினமே அவங்க மிலிட்டரி ஆபரேஷனுக்காக யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ இதனால என்ன ஆச்சுனாக்க ஒரு ஒரு அனாவசியமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதனுடைய ஒரு முக்கிய காரணம் தான் இன்னைக்கு மார்க்கெட் நம்ம காலையில அதிகமாக விழுந்ததுன்னு சொல்லலாம். யூஎஸ் என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கனாக்க, பிரஸ் பிரீஃபிங்ல அவங்களுடைய ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருனாக்க, யூஎஸ் ஏர்கிராப்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் மெடிட்டரேனியன் பேஸ் ரூட்டை தான் யூஸ் பண்ணமே தவிர சவுத் ஏஷியன் ஏர் ஸ்பேஸ் அதுல இன்க்ளூடிங் இந்தியா வழியா போனமே தவிர இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸ யூஸ் பண்ணவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ அதனால தேவையில்லாம அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை சில பேர் ஒரு வேற விஷயமா அதை உபயோகப்படுத்த பார்த்தாங்க. அதற்கு the traditionally maintained ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் போத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஈரான் இந்தியா அதை ஒரு டீஎஸ்கலேட் த டென்ஷனை திருப்பி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது சீக்கிரமா அதுக்குண்டான ஒரு பதில் வந்தால் சந்தைகள்ல ஒரு பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். சோ அதனால இது யார் கையிலையும் இல்ல, அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வார் இன்னைக்கு நிக்குமா நாளைக்கு நிக்குமா ஒரு வாரம் ஆகுமாங்கிறத இந்த இஸ்ரேல் ஈரான் அண்ட் அமெரிக்கா 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கக்கூடும். ஆனா இதுல ஈரான் இதை டீஎஸ்கலேஷன் பண்ணிட்டாங்கன்னா அண்ட் தே செட் நியூக்ளியர் கம்ப்ளீட்டா நாங்க பண்ண போறது இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கும் வந்துட்டாங்கன்னா திஸ் வில் கம்ப்ளீட்லி முடிஞ்சிடும். இல்லைன்னாக்க இது ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துதான் முடியும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா கடைசியா அவங்க அடிச்சது பாத்தீங்கன்னா அந்த ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுங்கிற இடம். சோ இது அந்த சர்ஃபேஸ் எல்லாம் கிளியரா பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. சோ அதனால ஈரான் ஒரு டிசிசிவ் இன்புட்டை இந்த வாரத்துக்குள்ள எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மார்க்கெட் விழும்பொழுது வாங்கி விற்பது பெட்டராக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.